ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது. என்னமோ டென்ஷனா இருக்க மாதிரியே இருக்க. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்லைங்க ஐயா. ராசத்தி, இனி எனக்கு நீ போட்டு விடுமா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து வர நல்ல முகூர்த்தத்துல ஒரே மேடையில 2 கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். என்னண்ணே, சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. கிளம்பலாம். அப்போ வரேங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேங்க. வரேங்க. போலாம் மரதா. போங்க. வாப்பா. வாங்க. மா, எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. எப்படியோ நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, நான் கூட அந்த மோதிரம் ராசாத்தி கையில பத்தலன்னு தவிச்சு போயிட்டேன். நல்ல வேளை அவ அப்பாதான் சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்காரு. விடுங்க, என்ன நடக்கணும்னு எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. இத பாருங்க, ஊர்க்காரங்களா இருந்த நாம இப்ப உறவுக்காரங்களாயிட்டோம். அதேதான், நம்ம 2 பேருக்கும் ஒரே சம்பந்தி தான். நம்ம 2 பொண்ணுங்களும் ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா சேர்ந்து வாழ போறாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாண வேலைங்களை நாம தனித்தனியா செஞ்சு கஷ்டப்படுறத விட சேர்ந்து செஞ்சுக்கலாமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும்ல, என்ன சொல்றீங்க? இதுல என்னங்க இருக்கு? நீங்க சொல்ற மாதிரியே. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறது தான் என்னைக்குமே நல்லது. சேவை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது நொல்ல இது நொல்லன்னு தேவையில்லாம மனஸ்தாபம் தான் மிஞ்சும். இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கம்மா? வேலைகளை பிரிச்சுக்கிட்டா ஒத்தாசையா இருக்கணும் தானே சொல்றாங்க. அத போய் ஏமா வேணாங்கிற? இப்ப என்ன சொன்னாங்க அத்தை? ஊர்க்காரங்களா இருந்தவங்க உறவுக்காரங்களா ஆயிட்டோம்னு சொல்லிருக்காங்க. அது அப்படியே இருக்கணும்ல அத்தை. அப்புறம் தேவையில்லாம விரோதிகள் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்குதான் சொன்னேன். என்னத்த, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீ சரியாதான் சொல்ற. புத்திசாலி பொண்ணு, நல்லா இருப்ப. சரிம்மா, நாங்க வரோம். மாமா போலாம். என்னத்த நீங்க, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் தலைய ஆட்டிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டுல விசேஷத்தை எடுத்து செய்யறதுக்கு முன்னாடில இருந்தே ஆள் கிடையாது. அதனால மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டுறதுக்கு அவங்க நைஸா பேசிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்களும் சரிங்கிறீங்க. அதனாலதான் நான் நடுவுல வந்து கலைச்சு விட்டேன். நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நீ சொல்றதும் சரிதான். இது என் புத்திக்கு உரைக்கல பாரு. பொன்னி, இங்க வாடி. பேசிட்டு இருக்கல, சும்மா இருமா. வாடிங்கிறல்ல. இருமா, வரேன். வாடி. இருங்கத்த, இதோ பேசிட்டு வந்துடுறேன்.
விட மாட்டியே. என்ன சொல்லு, வேலை இருக்குல்ல. நீங்க வா. எப்படியோ கஷ்டப்பட்டு நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இதே வேகத்தோட இழுத்து பிடிச்சி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறீ. அந்த ராசாத்திய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாதான் உனக்கு முதல்ல விடுதலை கிடைக்கும். புரிஞ்சு நடந்துக்க என்ன? சரியா? சரிம்மா, வந்த வேலையை பாரு. சாப்பிட வா. ஏய், நேரம் ஆகுதுரி. அவங்க கூடயே நான் போயிடுறேன். நீ போய் உன் வேலையை பாரு. உன் மனசுப்படியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், ஏன் டோர் லாக் பண்ற? உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? உனக்கு ராசாத்திக்கு நிச்சயம் நடந்துருச்சு. இல்ல, நாளைக்கு காலையில் நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு பாப்போம். எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடுவோம். இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிக்க மாட்டார், பிரச்சனை பண்ணுவார். நான் இருக்கேன். இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் தெரிஞ்சா அவரால் என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசி முறைப்படி இந்த கல்யாணத்தை நடத்திதான் ஆகணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் கூட எங்க அம்மா இருக்காங்க. நாளைக்கு நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். தீக்ஷி. ஹலோ, சொல்லு தீக்ஷி. என்ன இந்த நேரத்துல திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? எதனா முக்கியமான விஷயமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் எனக்காக சப்போர்ட் பண்ண உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? அதான் உன்கிட்ட பேசலான்னு கால் பண்ண. அப்படி என்ன குழப்பம் உனக்கு? ஓ, ராசாத்திக்கும் இனியனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு, அந்த குழப்பமா? இருக்கும், வேற என்ன பண்றது? தீக்ஷி, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும். மனசை தேத்திக்க வேண்டியதுதான். தீக்ஷி, உன் விக்கெட்டு நிச்சயத்தன்னைக்கே அவுட். இனி நான் ராசாத்திய சமாளிச்சாலே போதும், என் காதல் கை கூடிடும். ஹலோ, ஹே தீக்ஷி, என்ன ஆச்சு? அமைதி ஆயிட்ட? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, கண்டிப்பா பண்றேன். எனக்கு துணையா நாளை காலையில ஒரு இடத்துக்கு வரணும். எங்க தீக்ஷி? இனியன் வர சொல்லிருக்காரு, அவர் கூட போகணும். எனக்கு துணையா நீ வா. நான் கண்டிப்பா வரேன். ஆமா, எங்க போறீங்க? காலையில வந்துரு, நான் டீட்டெயிலா சொல்றேன். ப்ளீஸ் மறக்காம வந்துரு. ஹலோ தீக்ஷி. ஏ தீக்ஷி, எங்கன்னு சொல்லாமலே கட் பண்ணிட்டாலே. ஒருவேளை நாளைக்கு இவங்க 2 பேரும் ஏதோ திருட்டு கல்யாணம் பண்ற ஐடியாவும். ஒரே குழப்பமா இருக்கே. இப்போ நான் என்னதான் பண்றது? ஏய், இப்ப எதுக்குடி கோவப்படுற? நானும் நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு குமரன் கூட நிச்சயம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இனியனை மறக்கிறது தான் நல்லது. ஏய் ஏய், இனியனை மறக்கணும்னு யாரு சொன்னாலும் சரி, அவங்களையும் எனக்கும் இனியனுக்கும் நடுவுல யாரு வந்தாலும் அவங்களுக்கும் இதுதான் முடிவு. போடி, நான் பாத்துக்கிறேன். போடி.
எனக்கு இனியும் வேணும் வேணும். பொன்னி வரியா? நீங்க போங்க, நான் வரேன். போங்க. சரி சரி. அண்ணா, ம்? நம்ம வீட்டை அடமானம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணணுமா? இந்த ஒரு வீடுதான் அப்பா ஞாபகமா நம்ம கிட்ட இருக்கு. இது அடமானம் வைக்கிறது எனக்கு சரியா படலன்னு பாரியையா ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு. நகை நட்டு எதுவும் போட வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீண் ஆடம்பரம்? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். பக்கத்து வீட்டு கண்மணிக்கு செய்யறாங்கன்னு அண்ணி சொன்னதுக்காக வீட்டு அடமானம் வச்சு எனக்கு எதுவும் செய்ய வேண்டான்னு. நாளைக்கு நீயும் தம்பியும் தான் கஷ்டப்படணும். இங்க பாரு, இதுல நீ தலையிட வேண்டாம். ஒரு பொண்ண வெறும் கையோட அனுப்பிட்டாங்கங்கிற கெட்ட பேரு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது. பாரிவேந்தர் சொன்னாருன்னா அது அவரோட பெருந்தன்மை. அதுக்காக அத நமக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு வெறும் கையோட உன்னை அனுப்புனா உங்க அப்பா பேரு கெட்டு போயிடுமா? உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாரு. அத உன் அண்ணனும் அண்ணியும் நல்ல மனசோட பண்றாங்க. அத பத்தி எதுக்கு நீ வீணா பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, உன் கல்யாணம் மட்டும்னா கூட பரவாயில்ல. ஒரே நேரத்துல 2 கல்யாணம் நடக்க போகுது. பக்கத்து வீட்டு கண்மணிக்கு அவங்க வீட்டுல நிறைய செஞ்சு அனுப்பும்போது நீ வெறும் கழுத்தோட நின்னா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? பக்கத்து வீட்டுல இருந்து ஒரே வீட்டுக்கு மருமகளா போகும்போது ஒரு பொண்ணு நிறைய சீர்சனத்தையோட போகும். நீ எதுவுமே இல்லாம போனா நாளைக்கு அந்த வீட்டுல உன்னை எப்படி மதிப்பாங்க? என்ன அம்மாவும் புள்ளையும் வாசலே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, கல்யாண வேலை எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு ஏதோ காதுல விழுந்தது, அதான். கோகிலாத்த, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா? நீங்க ஏன் வரக்கூடாது? இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். என்ன, நாங்க வெளியில கிளம்புற நேரமா பார்த்து வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். பார்த்தா கிளம்புன மாதிரி தெரியல. எங்க கிளம்பிட்டீங்க? கோவிலுக்கு போறோம், அதான். துணி துவைச்சிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. கோயிலுக்கு போறேன்னு சொல்ற? சார் வணக்கம். வாங்க. என்ன இந்த பக்கம்? அது நான் தான் ஒரு முக்கியமான விஷயமா வர சொல்லிருந்தேன். சார் நீங்க உள்ள வாங்க. உள்ள வர சொல்லுங்க. வாங்க வாங்க. வாங்க சார் உட்காருங்க சார். பொன்னி இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். பரவாயில்ல இருக்கட்டும். சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கீங்க. நான் இருந்தா நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன். முக்கியமான விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க கல்யாண செலவுக்கு இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்காக தான் வந்தேன். எதுக்கு இளங்கோ இதெல்லாம்? அன்னைக்கு சங்கர் கல்யாணம் மணவரையில நிக்கும் போது பாரிவேந்தரையா என்ன சொன்னாரு? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நானே எல்லாத்தையும் செஞ்சு என் பையனை ராசாத்திக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னார்ல. அப்புறம் எதுக்கு வீட்டையெல்லாம் அடமானம் வச்சிட்டு இருக்க? நீயும் ஒரு பொண்ணு வச்சிருக்க, நாளைக்கே அதுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டாமா?
கோகிலா, நீயும் தான் மூத்தவளுக்கு எதுவும் பெருசா செய்யாம சின்னவளுக்கு எல்லாம் செய்யறதுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி செய்யணும்னு நினைக்கலையா? கல்யாணத்துக்கு உன் பொண்ணுக்கு நீ செய்யணும்னு நினைக்கிற மாதிரி நாங்களும் எங்க பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி சரி, நேரம் நல்லா இருக்கு. இப்பவே கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிக்கங்க. நானும் 4 இடத்துக்கு போகணும் இல்ல. வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அம்மா, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எப்படி கேட்ட உடனே நான் பணம் கொண்டு வந்து கொடுத்தனோ அதே மாதிரி நான் கேட்காமலேயே வட்டியை நீங்க கொண்டு வந்து கொடுத்துறணும். அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, வரேங்க. வரேம்மா. சரி. நான் ஏதோ உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. சரி, நான் வரேன். ம். இளங்கோ, பொன்னியோட கலந்துக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ ஒரு லிஸ்ட் போடுப்பா. ஆ. அதெல்லாம் உடனே முடிச்சிடலாம். அத்தை இப்ப வேண்டாம். இப்பதான் ஒரு கொள்ளி கண்ணு பாத்துட்டு போயிருக்கு. இந்த நேரத்துல நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கண்கோத்தி பாம்பா இங்கேதான் அந்த கோகிலாத்துக்கு கண்ணு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னு பாத்துட்டு அதுக்கு மேல அது நிறைய செஞ்சு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால இது நம்ம சேஃப்டிக்கு வச்சுக்குவோம். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதுக்கு எதுக்கு பண்ணி அவசரப்பட்டு இப்போ வட்டிக்கு பணம் வாங்கணும்? தேவைப்படும் போது வாங்கிக்கலாம்ல. இப்ப சும்மா வச்சுக்கிற பணத்துக்கும் வட்டி கட்டணும்ல. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? இங்க பாருங்க, இப்ப அவரு 2 வட்டிக்கு நமக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. நாம இந்த பணத்தை நமக்கு தேவைப்படுற வரைக்கும் 4 வட்டிக்கு கொடுப்போம். வர வட்டியை வச்சு இந்த வட்டியை நம்ம கட்டிடலாம்ல. நமக்கு யார தெரியும் பொன்னி? அதுவும் இல்லாம ராசாத்திக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டா அவசரத்துக்கு நாம் பணம் கேட்கும்போது அவங்க வட்டி தான் தரம்ல. இப்ப அசல தர முடியாதுன்னுட்டா நாம என்ன பண்றது? எதுக்குன்னு பணம் வாங்கணுமோ அதை சரியா செய்ய முடியாம போயிடாதா? என்னங்க நீங்க இவ்ளோ வருஷமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நாம எதுக்குங்க வேற இடத்துல ஆளை தேடணும்? என் தம்பி இருக்கானே, அதான் என் பெரியமா பையன் நந்தா. உங்களுக்கே தெரியும்ல, அவன் லாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். பிசினஸ்க்கு பணம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன்னு ஏற்கனவே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் கிட்ட பேசி நம்ம 4 வட்டிக்கு அவனுக்கு கொடுத்துடலாம். அவனும் எனக்கு பயந்துகிட்டு வட்டியை கரெக்டா கொடுத்துருவான். நமக்கு தேவைப்படும் போது கரெக்டா நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான். அண்ணா, எனக்கு கூட அண்ணி சொல்றதுதான் சரின்னு படுதுண்ணே. அவங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் அண்ணா. ராசாத்தி, வா. உள்ள வைக்கிறேன்.
ஏய் இனியா, உனக்கும் தீக்ஷிக்கு தான்டா கல்யாணம். அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்ன காலையில ஒர்க் அவுட் கூட பண்ணாம எங்க போயிட்டு இருக்க? ஏய் என்ன கேக்குறது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வந்துட்டு இருக்க? பல்லு விளக்குனியா முதல்ல? நான் பல்லு விளக்கி காஃபியே குடிச்சிட்டேன். நீ குளிக்கல, முதல்ல போய் குளி போ போ. ஏய் என்ன எவ்வளவு நேரம் ரெடி ஆவ? போ போ. சரி நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வா. சரியா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் குடும்பத்தோட வரணும்.